வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மஹாஸ் லேர்னிங் ஹப். நான் மகராஜன். தினமும் ஒரு யூஸ்ஃபுல் வீடியோ போடுவோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, அந்த பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோ உங்களுக்கு உடனடியாக நோட்டிபிகேஷனா வரும். இது ஃப்ரீ தான். முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள். சரி, வாங்க வீடியோக்குள் போகலாம். இன்னைக்கு நாம ஒலிம்பிக்ஸ்லயே ரொம்பவே விறுவிறுப்பான ஒரு ஸ்போர்ட்டை பத்தி பார்க்க போறோம். அதுதான் டேக்வாண்டோ. அதோட வேகம், அதோட டெக்னிக்ஸ் எல்லாத்தையும் பத்தி தெரிஞ்சுக்க ரெடியா? வாங்க. சரி, உங்களுக்கு ஒரு சின்ன கேள்வி. கொரியாவோட நேஷனல் ஸ்போர்ட் எதுன்னு தெரியுமா? யோசிங்க. கண்டிப்பா நீங்க ஒலிம்பிக்ஸ்ல பாத்திருக்க வாய்ப்பு இருக்கு. என்னவா இருக்கும்? பதிலுக்கு வரதுக்கு முன்னாடி முதல்ல இந்த நம்பரை பாருங்க, 206. இது ஏதோ சாதாரண நம்பர் இல்ல. இத்தனை நாடுகள்ல இந்த ஸ்போர்ட்டை விளையாடுறாங்க. பாத்தீங்களா உலக அளவுல இது எவ்வளவு ஃபேமஸ்னு? எஸ், நீங்க நினைச்சது சரிதான், டைக்வாண்டோ. ஆனா இங்க தான் ஒரு ட்விஸ்ட். நம்ம இந்தியால இந்த மார்ஷல் ஆர்ட் 1976ல இருந்தே இருக்கு. ஷாக்கிங்கா இருக்குல்ல? சோ இன்னைக்கு நாம என்னவெல்லாம் பார்க்க போறோம்னா, டேக்வாண்டோனா என்ன, அந்த பேருக்கு என்ன அர்த்தம், அதோட ரூல்ஸ் என்ன, நம்ம இந்தியால அதோட நிலைமை எப்படி இருக்கு, அப்புறம் அதோட ஃபியூச்சர் என்னன்னு எல்லாத்தையும் டக்குன்னு ஒரு ரவுண்ட்ஸ் போயிட்டு வந்துடலாம். ஓகே, முதல்ல இந்த ஸ்போர்ட்டோட பேருக்கே ஒரு அர்த்தம் இருக்கு. அது என்ன, இதோட வரலாறு என்னன்னு பாப்போம் வாங்க. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். டேக்வாண்டோ என்கிற வார்த்தைய 3ஆ பிரிச்சு பார்க்கலாம். டே அப்படின்னா கால், கோன் அப்படின்னா கை, அப்புறம் டோன்னா வழி. சிம்பிளா சொல்லணும்னா கை கால்களை பயன்படுத்தும் வழி. இதோட வரலாறு ரொம்பவே பழசு. நினைச்சு பாருங்க, கிமு 50லேயே கொரியாவில கேக்கியோன்னு ஒரு மார்ஷல் ஆர்ட் இருந்திருக்கு. அதுல இருந்து தான் இது வந்துச்சு. ஆனா டேக்வாண்டோன்னு பேர் வச்சது 1955ல தான். அதுக்கப்புறம் 1973ல வேர்ல்டு டேக்வாண்டோ ஃபெடரேஷன் ஆரம்பிச்சாங்க. கடைசியா 2000ல சிட்னி ஒலிம்பிக்ஸ்ல ஒரு மெடல் ஈவெண்டாவே மாறிடுச்சு. அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த கேமோட ரூல்ஸ். எப்படி பாயிண்ட்ஸ் எடுக்கறாங்க, எப்படி ஜெயிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். டேக்வாண்டோவை ஈஸியா புரிஞ்சுக்க நமக்கு நல்லா தெரிஞ்ச ஜூடோவோட கம்பேர் பண்ணலாம். ஜூடோ ஜப்பானோடது. அதுல த்ரோ பண்றது, பிடிக்கிறது தான் மெயின். ஆனா நம்ம டேக்வாண்டோ கொரியாவோடது. இதுல பவர்ஃபுல் கிக்ஸ், ஃபாஸ்டான அட்டாக்ஸ் தான் எல்லாமே. இதோட யூனிஃபார்ம் பேரு டோபாக். ஒரு மேட்ச்ல மொத்தம் 3 ரவுண்ட்ஸ் இருக்கும். ஒவ்வொரு ரவுண்டும் 2 நிமிஷம், நடுவுல 1 நிமிஷம் பிரேக். செம்ம ஃபாஸ்டா போகும் இந்த கேம். இப்போ பாயிண்ட்ஸ் விஷயத்துக்கு வரும். இதுதான் ரொம்ப முக்கியம். எதிராளியோட பாடிகார்டு, அதாவது ஹோகுல நேரா ஒரு பஞ்ச் பண்ணா உங்களுக்கு 1 பாயிண்ட். இது திரும்பி உடம்புல ஒரு கிக் விட்டா 2 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அடுத்து பாருங்க, தலையில ஒரு கிக் போச்சுன்னா அது பெரிய ஸ்கோர், 3 பாயிண்ட்ஸ் உடனே கிடைக்கும். ஆனா இதுதான் டாப் ஸ்கோர். சுத்தி வந்து தலையில ஒரு கிக் விட்டீங்கன்னா 4 பாயிண்ட்ஸ். அடேங்கப்பா, இந்த ஒரு கிக் போதும் மொத்த மேட்சும் தலைகீழா மாறிடும். டைக்வாண்டோல 2 மெயின் டைப்ஸ் இருக்கு. நாம ஒலிம்பிக்ஸ்ல பாக்குறோமே அந்த ஃபைட்டிங்க்கு பேரு கியோருகி. இன்னொரு டைப் பேரு பூம்சே. இது ஒலிம்பிக்ஸ்ல கிடையாது. இதுல தனியா நின்னு ஒரு டான்ஸ் மாதிரி அட்டாக், டிஃபென்ஸ் மூவ்ஸ்லாம் பண்ணுவாங்க. போட்டி நேர்மையா இருக்கணும்ல, அதுக்காக தான் வெயிட் கேட்டகரி வச்சிருக்காங்க. ஆண்கள் பெண்கள் 2 பேருக்குமே ஃப்ளை வெயிட்ல இருந்து ஹெவி வெயிட் வரைக்கும் 4 ஒலிம்பிக் வெயிட் கேட்டகரிஸ் இருக்கு. ஓகே, இப்ப நம்ம நாட்டுக்கு வருவோம். இந்தியால டேக்வாண்டோவோட வளர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாமாங்க. நம்ம ஊர்ல 1976லேயே டேக்வாண்டோ ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா, அதாவது TFI ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் 1985ல டெல்லியில நடந்த நேஷனல் கேம்ஸ்ல முறையா இதையும் சேர்த்தாங்க. இப்போ ரீசெண்டா 2019ல இந்தியா டெக்வாண்டோன்னு ஒரு புது அமைப்பு வந்திருக்கு. இப்போ நாடு முழுக்க இந்த ஸ்போர்ட் செமையா பாப்புலர் ஆகிட்டு இருக்கு. இந்தியாவோட ஸ்டார் பாரா டேக்வாண்டோ பிளேயர் யாருன்னு கேட்டா அது ஹரியானாவை சேர்ந்த அருணா தன்வார் தான். இவங்க 2 தடவை பாரா ஒலிம்பிக்ஸ்ல கலந்திருக்காங்க. இப்போ பாரிஸ் 2024க்கு செலக்ட் ஆயிருக்காங்க. இப்போ வேர்ல்ட் ரேங்கிங்ல 4வது இடத்துல இருக்காங்க. உண்மையிலே ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் இல்லையா? அவங்கள மாதிரியே இன்னும் சில சூப்பர் ஸ்டார்ஸ் இருக்காங்க. அமன் குமார் கட்யான் இப்போ வேர்ல்ட் ரேங்கிங்ல 18வது இடத்துல இருக்கார். காஷிஷ் மாலிக் 2018 ஏஷியன் கேம்ஸ்ல குவார்டர் ஃபைனல் வரைக்கும் போனாங்க. அப்புறம் ரூபா பேயோர், இவங்க தான் பூம்சே கேட்டகரியில வேர்ல்டு டாப் 10க்குள்ள வந்த முதல் இந்தியர். இப்படி நிறைய பேர் இன்டர்நேஷனல் லெவல்ல கலக்கிட்டு இருக்காங்க. ஆட்டம் இதோட முடியல. அடுத்து டேக்வாண்டோவோட ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுதுன்னு பாப்போமா? அடுத்து வர்ற வருஷங்கள்ல நிறைய விஷயங்கள் நடக்க போகுது. 2025ல உத்தரகாண்ட் நேஷனல் கேம்ஸ், 2026ல தாஷ்கண்டில் நடக்கிற வேர்ல்ட் ஜூனியர் சாம்பியன்ஷிப்ல இந்தியா கலந்துக்க போகுது. மேட்சை இன்னும் ஸ்பீடாக்க ஜூன் 2026ல இருந்து புது ரூல்ஸ் வருது.
ஆனா எல்லாத்தையும் விட பெரிய நியூஸ் என்னன்னா 2027ல நம்ம பூனேல வேர்ல்ட் டேக்வாண்டோ கிராண்ட் பிரிக்ஸ் நடக்க போகுது. இது இந்திய டேக்வாண்டோவுக்கு ஒரு மிகப்பெரிய விஷயம். சரி, இப்போ நாம பார்த்த எல்லாத்தையும் ஒரு குவிக் ரீகேப் பண்ணிடலாம். இது உங்களுக்கான எக்ஸாம் டிப்ஸ் மாதிரி, சோ கவனமா கேளுங்க. முதல்ல பேரு டேனா கால், குவான்னா கை, டான்னா வழி. ஞாபகம் இருக்கா? இதோட ஆரம்பம் கொரியால கிமு 50ல. இது ஒலிம்பிக் கேம் ஆனது 2000 சிட்னி ஒலிம்பிக்ஸ்ல. வேர்ல்ட் டாய்க்வாண்டோ அமைப்பு 1973ல ஆரம்பிச்சாங்க. யூனிஃபார்ம் பேரு டோபோக். ஹையஸ்ட் ஸ்கோர் சுத்தி வந்து தலையில கிக் பண்ணா 4 பாயிண்ட்ஸ். இந்தியாவை பத்தி சொல்லணும்னா 1976ல TFII ஆரம்பிச்சாங்க. நம்ம இந்தியன் ஸ்டார் யாரு? அருணா தன்வார் 2 தடவை பாராலிம்பிக்ஸ்ல விளையாடி இருக்காங்க. உலக அளவுல 206 நாடுகள்ல இந்த கேம் இருக்கு. அப்புறம் இந்தியாவுக்கு கிடைச்ச பெரிய வாய்ப்பு 2027ல பூனேல நடக்க போற கிராண்ட் பிரிக்ஸ். இப்போ பூனேல கிராண்ட் பிரிக்ஸ் நடக்க போறதால ஒரு கேள்வி வருது. டேக்வாண்டோல இந்தியா அடுத்த குளோபல் பவர் ஹவுஸா உருவாகுமா? உங்களுக்கும் இந்த கேள்வி தோணுதா? இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. அடுத்த தடவை நாம ஜிம்னாஸ்டிக்ஸ் உலகத்துக்குள்ள போக போறோம். அது வரைக்கும் டேக் கேர். நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இருங்க அடுத்து என்ன டாபிக் வேணும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.